அனைவருக்கும் வணக்கம். இன்று முடுகு வெண்பா என்ற அந்த பகுதியை காண உள்ளோம். முடுகு வெண்பா என்பது பெரும்பாலும் பொருள் கொண்டு விளங்கும் அந்த பாவினம் என்று கூறலாம். இதற்கு கிட்டத்தட்ட இதன் வடிவத்தில் உமரப்புலவரின் ஆசிரியர் கடிகை முத்து புலவர் என்று 17ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் பதிந்த அந்த தொகுப்பு தற்காலத்தில் தற்பொழுது கூட தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு பதிவாக இவர் எழுதிய நூல்கள் குறித்து விரிவாக்கம் அடைந்துள்ளது. அதை பின்னர் பார்ப்போம். இந்த கற்பனைகள் விதைக்கும் அந்த தையல் கவிதை என்று கூறக்கூடியது நாம் சொல்லும் அந்த நிலை நடுநிலை ஒலிப்பில் ஒன்றி ஒலிக்கும் முடுகிசை குரில் இசை என்று இந்த குரில் இசையை ஒத்த அந்த முடுகு இசை நடுநிலை ஒலிப்பில் ஒன்றி ஒலிக்கும் முடுகிசை குறு இசை. பெரும்பாலும் அந்த நெடில் எழுத்து இல்லாமல் குரில் எழுத்திலே ஒலிக்கக்கூடியவை. உற்றவர் மற்றவர் பெற்றவர் கற்றவரை பற்றுபவர் நிற்றவர் நற்றவரே என்று நாம் இந்த செயல்மன்ற பதிவிலும் எமது பதிவிலும் இன்றும் நேற்று பதிந்துள்ளோம். இந்த சந்தம் பந்தமாய் சிந்து தந்ததை உந்த வந்ததால் அந்தம் ஆனதே என்று நாம் இது மாதிரி பாடல்களை தொடர்ந்து பதிந்து வரும். எந்த ஒரு பாவின மொழி பயணமும் தந்த ஒரு நாவின சந்தம் என்று இந்த பதிவில் மேற்கொண்டுள்ளோம். இந்த பதிவில் எந்த ஒரு பாவின மொழி பயணம் தந்த ஒரு நாவின சந்தம் ஒழிக்கும் அந்த சந்தம் இது நமது ஒலிக்குறிப்பிலிருந்து நமது தொடர்பதிவாக தொடர்ந்து மேற்கொண்டுள்ளோம். கிட்டத்தட்ட இந்த 1,00,000 ஆண்டுகளாக நமது மொழி குடும்பம் பல்வேறு மொழிகளில் இருந்தபோதும் தமிழ் சார்ந்த இந்த தெற்கு பகுதி இந்திய பகுதியில் தற்காலகட்டத்தில் தொடர்பதிவாக சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த பதிவினை மேற்கொள்வதால் இந்த லெமூரியா கண்ணு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு தோன்றி மறைந்து மறுபடியும் விரிவாக்கம் அடைந்துள்ள இந்திய நாடு போன்று பல்வேறு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்கள் எவ்வாறு துண்டாக பிரிந்த அந்த பிண்டமாக பிரிந்த நிலையெல்லாம் புவி அடிசறுக்கு நிலையில் பதிந்துள்ளதை தொடர்பதிவாக இந்த செயல்மன்ற பதிவில் தொடர்ந்து பதிந்து வருகிறோம். இதை எதற்கு கூறுகிறோம் என்றால், இவ்வாறான ஒன்றாக இருந்த புவி பல்வேறு நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் பிரிந்து நமது உயிர் இனத்திற்கு தகுந்தாற்போல் அமைந்துள்ள இந்த கடந்த ஒரு 1,00,000 ஆண்டுகள் தான் நாம் இன்று தோன்றும் பல்வேறு சிந்தை என்பதனை நாம் அறிந்து அந்த பகுதியிலே தொடர்பதிவாக நாம் தொடர்ந்து பயின்று வருகிறோம். இவை இந்த முடுகு இசை என்று சொல்லக்கூடியதை பிற்கால யாப்பு முறைகள் ஒன்று என்று கூறலாம். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த 5 விரல் கொண்ட இந்த எழுத்து கட்டை விரலாகும், ஆள்காட்டி விரல் சொல்லாகும், எழுத்தும் சொல்லும் சேர்ந்து எப்படி ஆள்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் சேர்ந்து எழுதுவது எழுத்தும் சொல்லும் பொருளாக அந்த எழுத்தும் சொல்லும் எழுதுவதற்குண்டான ஒரு தன்மையை நம் கட்டை எழுத்தில் தொடர்ந்து ரெண்டும் சேர்ந்து எழுத்தும் சொல்லும் எவ்வாறு சேர்ந்துள்ளது என்பதனை பேனா கொண்டு எழுதும்போது காகிதத்தால் எழுதும்போது அதனுடைய ஒற்றுமை எழுத்தும் சொல்லும் எவ்வாறு ஒற்றுமையாக உள்ளதோ அதே போல நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து எழுதக்கூடிய தன்மையை நம்ம தொடர்பதிவாக இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். இவை பொருள் எந்த ஒரு பொருளை தொடுமாறு இந்த நடு உரை எல்லாம் தொடுவோம். இந்த யாப்பு மோதிர விரல் அண்ட் அணி விரல் என்று சொல்லக்கூடிய இந்த இவை இரண்டும் நமது கைகூப்பி வணங்கும் போது உண்டான அந்த தனித்தன்மையை நம் கை விரலுக்கும் நமது ஒளி எழுப்பும் மொழி எழுப்பும் பல்வேறு நிலைகளுக்கும் தமிழ் மொழிக்கு எவ்வாறு இலக்கணமாக அக்கடமிய புரிதல் இலக்கணமாக தோன்றியுள்ளது என்ற இலக்குகளை நோக்கி சொல்லும் அக்கடமிய புரிதல் இலக்கணமாக தோன்றியுள்ளது. பல்வேறு நிலைகளில் இந்த தொடர்பதிவு மேற்கொண்டுள்ளோம். அவ்வாறான இந்த தொடர்பதிவின் இன்று கடிகை முத்து புலவர் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் தொகுத்த அந்த முடுகு வெண்பா என்று சொல்லக்கூடியவற்றை தனிப்பாடல் திரட்டாக அவர் கிட்டத்தட்ட 246 பாடலின் மேல் பாடியுள்ளார் என்று பயின்றுள்ளனர். முடுகு வெண்பா, மடக்கு, பின்முடுகு வெண்பா, வெண்துரை, விருத்தம், கட்டளை கிளிப்பா,
கட்டளை, கலித்துறை, கொச்சகம் முதலான யாப்பு அமைகளை கொண்டவையாக அவை விரைதல் பொருள் பெறும் இந்த முடிவு வெண்பாவனை பயந்துள்ளன. இவர் முறுப்புலவரின் ஆசிரியர் என்று, கடிகை என்பது அவர் ஊர் என்றும், அதனால் கடிகை முத்துப்புலவர் என்று அவர் எழுதிய பாடலின் முடுகு வெண்பா அந்த பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் என கருதி இந்த பதிவினை மேற்கொள்ளும். எமது பதிவாக இந்த முடுகு வெண்பாவனை என்று மேற்கொள்கிறோம். இந்த முடிகிசை என்பது நெடிலெழுத்து வராமல் பெரும்பாலும் இந்த முடிகிசை பதிந்துள்ளோம். கடுகு பெரிது, பொடுகு சிறிது, வடுகு எனும் தெலுங்கு வழி, கிடுகு வழங்கும் குடியிருப்பு, முடுகு அசை, வடுகர் வகை. இந்த பாடலில் கடுகு பெரிது, முடுகு, அந்த முடுகு இசை வெண்பா போல நெடிலெழுத்து வராமல் எல்லா சொல்லமைப்பும் கிட்டத்தட்ட அதே அமைப்பில் உள்ள அந்த முடுகிசை பாடலாக இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். கடுகு பெரிது, பொடுகு சிறிது, வடுகு எனும் தெலுங்கு வழி, வடுகு எனும் மொழி, வடுகு எனும் தெலுங்கு வழி, கிடுகு வழங்கும் குடியிருப்பு. கிடுகு என்று நாம் தன்னை விளைந்து கொள்ளும் அந்த கீரை, அந்த கூரை பகுதி நமக்கு எவ்வாறு குடியிருப்பாக ஒரு காலகட்டத்தில் இருந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். இந்த கிடுகு வழங்கும் குடியிருப்பு, முடுகு அசை, வடுகர் வகை என்று இந்த பாடலில் 2ஆம் எழுத்து அனைத்தும் டூ என்ற பெரும்பாலான அந்த வகைகளில் வரும். வடுகர் வகை, கடுகு பெரிது, பொடுகு சிறிது, வடுகு எனும் தெலுங்கு வழி, கிடுகு வழங்கும் குடியிருப்பு, முடுகு அசை, வடுகர் வகை. வகைப்படகுகள் முந்தி செல்லும் அகை, அகை என்பது தளிர், அகை மலர்ந்து கிளை பிரியும், சிகை அழகு, பிறவி முகடு. முகடு என்பது தோன்றும் அந்த பிறவி முகடு. முகை அரும்பும் துளசி திருநிலை, துளசி என்ற அந்த திருநிலையை காட்டும் அந்த முகை அரும்பும் துளசி திருநிலை. திருநிலை வளரும் தன்மை மிகும், உருவம், நிறம், படிமம் 5ம் அருவம் தெரிவது அரிது அருமை. கரு அளவு, கருவிகளின் உறுப்பு, உறுப்புகள் தரும் திசை, மறுப்பு எதுவும் உருப்படி வித்திடும். மறுப்பும் தடை ஏற்பட்டு பின்பல் உருப்படியாக ஒவ்வொரு திசுக்களும் அந்த திசை நோக்கி வளரக்கூடிய ஒவ்வொரு இந்த தாயணை ஆரணை அதன் தொடர்ந்து அந்த திசுக்கள் மேம்படும் தன்மையெல்லாம் மறுப்பு ஏந்தி, மறுப்பும் உருப்படியாக வித்திட்டு சறுக்கி எழுவதும் திசுவின் சுரம். அது சுரம் என்பது இந்த வழி என்று குறிப்பிடுவோம். நறுமணம் கமலும் சந்தன மரம் என்று அந்த ஒவ்வொரு திசுவாக நமக்கு அந்த ஏற்படும் நிலைதான் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த நறுமணம் கமலும் சந்தன மரம் கூட நமது திசுவின் ஒரு நிலை. இந்த ஒரு சில நேரத்தில் அந்த நறுமணம் ஏற்படுவது அறிந்தும் சில நேரத்தில் தெரியாமலும் இருப்பது நமது ஒவ்வொரு திசுவின் நமது மூச்சுக்குள்ளாலே ஏற்படும் அந்த மாறுபட்ட தன்மையினை மறுப்பு எதுவும் உருப்படி வித்திடும். பின்பு அதனுடைய நறுமணமாக கமலும், சந்தன மரமாக மறுபடியும் நறுமணம் கமலும் என்று கூறலாம். இவ்வாறான முடுகு இசை பெரும்பாலும் அந்த நெடிலெழுத்து வராது குரலிலே தோன்றும் அந்த என பதிந்து இந்த பாவினை தங்களிடம் ஆகியோரும். கடுகு பெரிது, பொடுகு சிறிது, வடுகு எனும் தெலுங்கு வழி, கிடுகு வழங்கும் குடியிருப்பு, முடுகு அசை, வடுகர் வகை. வகைப்படகுகள் முந்தி செல்லும் அகை மலர்ந்து கிளை பெருகும், சிகை அழகு, பிறவி முகடு, முகை அரும்பும் துளசி திருநிலை, திருநிலை வளரும் தன்மை மிகும், உருவம், நிறம், படிமம் 5ம் அருவம் தெரிவது அரிது அருமை. கரு அளவு, கருவிகளின் உறுப்பு, உறுப்புகள் தரும் திசை, மறுப்பு எதுவும் உருப்படி வித்திடும். மறுப்பு எதுவும் உருப்படி, அவ்வாறான தடைகளை மீறி செய்யும் சில காரியங்கள் உருப்படியாக நிகழும் என்ற அந்த நோக்கில் மறுப்பு எதுவும் உருப்படி வித்திடும். சறுக்கி எழுவதும் திசுவின் சுரம், சறுக்கி எழுந்து ஒவ்வொரு திசுவாக மறுபடியும் மீண்டு அந்த மறுவுந்து மூலம் அந்த அந்த திசுவின் நிலை சறுக்கி எழுவதும் திசுவின் சுரம், நறுமணம் கமலும் சந்தன மரம் என இந்த முடுகிசை பாடலாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். பின்பு இந்த பாட்டினை தங்களிடம் இன்றைய பதிவாக இந்த பட்டினப்பாலையில் கூறிய அந்த முதல் பட்டினப்பாலையில்
அவர் கூறிய அந்த முதல் ஒரு 40-50 பாடல்களில் உள்ள கருத்தாக்கத்தினை ஒரு எமது பதிவாக இந்த பதிவினில் நற்புலிகள் பட்டினப்பாலையில் தோன்றிய அந்த உருத்திரன் கண்ணனார் வழங்கிய அந்த பட்டினப்பாலை பாடலில் உள்ள ஒரு சில சொற்கள் மூலம் இந்த பாவினை தங்களிடம் வழங்குகிறோம். காயனும் சோலை காக்கும். காய் என்பது சோலை என்று குறிப்பிடக்கூடியது. காயனும் சோலை காக்கும் காவேரி ஆறு வளம் நிறை நாடும் நாவினம் வியந்து பாட்டு பாடும் பாவின பட்டினப்பாலை வியல் என்பது அகன்ற பாவின பட்டினப்பாலை வியல் முற்றப்பாக்கம் கடல் சூழ் நாடு முற்றப்பாக்கம் என்று நாம் பாக்கம் என்று கூறும் பல்வேறு நாடுகள் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் என்று பல்வேறு நாடுகள் கடல் சூழ் நாடு என்று அந்த பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல்களிலிருந்து எடுக்கப்பட்ட பாக்கம் என்ற சொல்லின் ஆக்கமாகும். காயனும் சோலை காக்கும் காவிரி ஆறு வளம் நிறை நாடும் நாவினம் வியந்து பாட்டு பாடும் பாவின பட்டினப்பாலை வியல் முற்றப்பாக்கம். முற்றப்பாக்கம் வெள்ளை உப்பு படகில் ஏற்றி வல்வாய் புது வருவாய். இந்த வல்வாய் என்று அகன்ற இடமாக இருந்தவை புது வருவாயாக ஒரு காலகட்டத்தில் இந்த முற்றப்பாக்கம் வெள்ளை உப்பு படகில் ஏற்றி வல்வாய் புது வருவாய் என்று ஒரு அந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி வணிக ஏற்றுமதி வெவ்வேறு நாடுகளுக்கு சென்ற அந்த நல்நிலை அகன்ற இடமாக இருந்த அந்த காவிரி பட்டினம் ஏற்றி வல்வாய் அகன்ற இடமாக இருந்தது புது வருவாயாக ஏற்று பல பண்டம் காத்து பற்றிய உயர்கோட்டத்து படப்பை தோட்டமாக அந்த ஏற்றி செல்லும் தோட்டமாக ஏற்றுமதி கொண்டு செல்லும் தோட்டமாக இருந்தவை ஏற்று பல பண்டம் காத்து பற்றிய உயர்கோட்டத்து படப்பை பட சுற்றிய பொறிகளம் மடல் நிறை விரிமலர் தூண்டில். அந்த வாரான திரளாக இருந்த அந்த பொறிகளம் கப்பலில் ஏற்றும் அந்த பொறி களம் ஒவ்வொரு அந்த காலகட்டத்தில் கப்பல் எவ்வாறு இந்த கப்பல் பொறியியலாக நமக்கு பட்டினப்பாலை இருந்து அந்த சொற்கள் அமைந்துள்ளதுனே என்பதற்காக பட சுற்றிய பொறிகளம் மடல் நிறை என்பது திரள் விரிமலர் தூண்டில் இடம் பொருந்தும் வல் அணங்கு இடவளம் காணல் புணரி மலி. புணரி என்று சொல்லக்கூடிய கடல் சொல்லிருக்கும் மலி என்று மிகுதியான அந்த இடவளம் காணல் கடற்கரை சாலை புணரி மலி மலியுடைய பயணப்பகுதி குறியீடு. அவ்வாறான அந்த காவிரி பூம்பட்டினம் மலியுடைய பயணப்பகுதி குறியீடு களிமணங்கூட்டும் வாலினர் வியன்தரும். மகிழ்ச்சி கூட்டக்கூடிய அந்த மனம் வீசும் அந்த வெண்கொத்தாக அந்த உப்பு ஏற்றி செல்லும் அந்த வியன் தெருவாக ஒளி ஒளி பரப்பும் வகையில் பலி சிதறி பாகு தொகுத்த நல்லாசிரியரே என்று அவர் வகுத்த அந்த பட்டினப்பாளையில் கூறியுள்ள அந்த காலகட்டத்தில் ஏற்றுமதியாக காவிரி பூம்பட்டினம் எவ்வாறு வளம் நாடாக அந்த பட்டினப்பாளையில் பதிந்தவற்றை முற்றப்பாக்கமாக கடல் சூழ் நாடாக இருந்த காவிரி பூம்பட்டினம் எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு பதிவாக தங்களிடம் இந்த பாவினை பட்டினப்பாளையிலிருந்து எடுத்த சொற்களின் மூலம் இந்த பாவினை தங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறோம். காயனும் சோலை காக்கும் காவிரி ஆறு வளம் நிறை நாடும் நாவினம் வியந்து பாட்டு பாடும் பாவின பட்டினப்பாலை வியல் முற்றப்பாக்கம். முற்றப்பாக்கம் வெள்ளை உப்பு படகில் ஏற்றி வல்வாய் புது வருவாய் ஏற்று பல பண்டம் காத்து பற்றிய உயர்கோட்டத்து படப்பை பட சுற்றிய பொறிகளும் மடல் நிறை விரிமலர் தூண்டில் இடம் பொருந்தும் வல்லணங்கு இடவளம் காணல் புணரி மலி மலியுடைய பயணப்பகுதி குறியீடு களிமணம் கூட்டும் வாலினர் வியன்தரு ஒளி ஒளி பரப்பும் வகையில் பழி சிதறி பாகு தொகுத்த நல்லாசிரியரே என பதிந்து இந்த முடுகு வெண்பாவும் இந்த பட்டினப்பாளையிலிருந்து பதிந்த அந்த பாவினையும் தங்களிடம் வழங்கி இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.